இன்ஃபினிக்ஸ் நோட் 5S 5G மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் போக 15,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ 15,000 ரூபாய்க்கு அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு ஃபுல்லி பேக்ட் ஒரு டாப் அண்ட் மொபைல் ஃபோன் தரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அவங்களுடைய நோக்கம் நிறைவேறியிருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவு நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 5S 5G மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கிரேட் பற்றி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர இது வந்து 3D கர்வ்டு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இருக்குது, 1300 நிட்ஸ் பிரைட்னஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சவுண்ட் வந்து JBL பண்ணியிருக்காங்க. ஒன் டேப் AI இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஆகணும். பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்க கலருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் கிரே. ஸோ இது தவிர இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு கேஸ் TPU கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் இருக்குது. 45 வாட் சார்ஜர், சிம் கார்டு பின் மற்றும் USB Type-C கேபிளும் பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனை நான் கையில் எடுத்தோடனே நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் தின்னாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சேன். 180 கிராம் தான், 7.6 mm திக்னஸ். ஆனால் இந்த தின்னான மொபைல் ஃபோனுக்குள்ள 5500 mAhக்கான பேட்டரியும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810H படி டெஸ்ட் பண்ணி இது டஃப்பான மொபைல் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்டேடியாக இருக்காது, சைடில் கிராக்ஸ் ஈஸியாக படும் அப்படிங்கிறது எண்ணம். ஆனால் இது வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப ஸ்டேடியான மொபைல் ஃபோன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கறதுக்கு போகிறது கிடையாது. அவங்க சொல்கிறத இப்பொழுதுக்கே அப்படியே நம்பி இந்த வீடியோட விமர்சனத்தை கண்டினியூ பண்ணுவோம். மொபைல் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ளாட்டாகவும் தின்னாகவும் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்காது, சில பேருக்கு என்ன மாதிரி ஆளுனா சில பேருக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே எனக்கு பிடிக்கும். எனக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஆல்மோஸ்ட் சுற்றி இருக்கக்கூடிய ரிம்ஸ் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தோற்றம் உங்களுக்கு கொடுக்கும். அதுவே ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். கையில் பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஏன் பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணுறப்போ சைடில் இருக்கக்கூடிய கிளார் உங்களுக்கு இடிக்கும். அதே நேரத்தில் இதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ஈஸியாக கிடைக்காது. அதை வாங்கி போட்டாலும் ஒழுங்காக ஃபிட்டும் ஆகாது. அப்படியே மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற காஸ்ட்டும் அதிகம். ஸோ இதனால நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலி இது பிடிக்காது. எனக்கு பர்சனலாக பிடிக்கும், ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனுகள் லுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுனால. இந்த நோட் 5S மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் சிம் கார்டுக்கான ஸ்லாட், 2 சிம் கார்டு நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர், கீழே ஒரு ஸ்பீக்கர் மேலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. IR போர்ட்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பை JBL அப்படின்னு போட்டிருக்கு. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸ்பீக்கருடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப ஒரு லவுடான ஸ்பீக்கர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன். இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 15,000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய ஸ்பீடு நல்லா கரெக்டாக இருக்குது. அக்யூரசி ஓரளவுக்கு நம்பலாம். ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே வச்சிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனை இந்த கையில் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கீழே யூஸ் பண்ணுற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பின்புறத்தில் பார்க்கக்கூடிய இந்த கேமரா டிசைன் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இன்னுமே அவங்க சிம்பிளாக பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா தான், அதுக்கு இத்தனை ஓட்டை போட்டு இங்கே ஒரு ஹேலோ லைட்டு, அப்புறம் இங்கே ஒரு தேவையில்லாத ஒரு டம்மி கேமரா ஹோல், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி இதை ஒரு காம்ப்ளிகேட்டட், இந்த இடத்துல ஒரு பிஸியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக 2 ஓட்டையை போட்டு ஒரு கேமராவும் அதுக்கான ஃப்ளாஷிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் பார்க்குறதுக்கு இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் பக்காவாக இருந்திருக்கும். சரி, நம்ம டிஸ்பிளே பற்றி நம்ம பார்ப்போம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு AMOLED டிஸ்பிளே, 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 6.7 இன்ச் டிஸ்பிளே. ஆனால் இது வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால எண்ட் டு எண்ட் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே இது 6.7 இன்ச்சை விட ஒரு பெரிய டிஸ்பிளேயுடைய போட்டத்தை உங்களுக்கு கொடுக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா பிரைட்டாகவும் விவிடாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனில் எழுத்துக்கள்லாம் பார்க்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் 1300 தான் பிரைட்னஸ் அப்படின்னு
அப்படின்னு பார்க்குறப்போ அவுட்டோரில் இந்த படங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திணறதான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ரிவ்யூ பண்ணாலுக்குமே டேரெக்டான சூரிய வெளிச்சத்தில் இருந்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் பத்தலையோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த மொபைல் ஃபோனுடைய விலை 15,000 அப்படின்னு திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறப்பையும் அந்த விலையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கும் தோணும். அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இப்போ கேமராக்கு வருவோம். மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா ஒரு அழகான ஒரு புட்டுநாச்சுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃப்ரண்ட் கேமராவுமே உங்களுக்கு 4K வீடியோக்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குது. சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு கேமரா வந்து ஒரு 2 மெகா பிக்சல் ஏஐ கேமரா. அதுவே ஒரு அல்லக்கை. ஆனால் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இன்னொரு ஓட்டையை போட்டு சும்மா ஒரு கேமரா இருக்க மாதிரி தோற்றம் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி. ஸோ இது அந்த கேமராக்கு கீழே இந்த ஹாலோ லைட்டுக்கான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டு எதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன், ஷூட்டிங் பண்ணுறது, ஃப்ளாஷ் கால்ஸ் வந்தால் ஃப்ளாஷ் ஆகிறது, கேம்ஸுக்கு, சார்ஜிங்க்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைட் ரொம்பவும் பிரைட்டாகவும் இல்லை, அதே நேரத்தில் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சும்மா ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவல் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்ல, அதான் முக்கியமான விஷயம். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமராவுடைய ஷட்டர் ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்குது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்குறப்போ. போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளரிங் பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த அவுட்லைன் டிடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்க சரி பண்ணணும். லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாலுமே ஃபோட்டோனுடைய கிளாரிட்டி மிஸ் ஆகுது. கொஞ்சம் இன்டோர் கண்டிஷனில் நீங்கள் ஷூட் பண்ணாலே ஷட்டர் ஸ்பீட் போதிய அளவுக்கு இல்லாததுனால இமேஜ் கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு பிளர் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டில் நீங்கள் இண்டோரில் நீங்கள் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லலாம் வந்து ஷேக்கியான இமேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸ்கை ஷாப் அப்படிங்கிற ஒரு மோடு மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்கையோடைய இப்போ தோட்டத்தை நீங்கள் பல விதமாக நீங்கள் மாற்றிக்கலாம். டூயல் வீடியோக்கான சப்போர்ட் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவும் சேர்த்து எடுக்கிற மாதிரி சப்போர்ட் இருக்குது. சூப்பர் மேக்ரோ இதில் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை, ரொம்ப க்ளோஸாகவும் போக முடியல. அகைன் வீடியோ குவாலிட்டி சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. பட் ஓவராலாக வீடியோ குவாலிட்டின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. பட் ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வீடியோனுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுக்கும் அவங்க 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நடந்துக்கிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா, எனக்கு பார்க்குறதுக்கு ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமராவுடைய குவாலிட்டி பார்க்குறதுக்கு செல்ஃபீஸ் அதே மாதிரி லைட் நல்லா இருந்துச்சு. செல்ஃபீஸ் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபீஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. செல்ஃபி வீடியோலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருக்குது. ஸோ ஆன் தி ஹோல் இந்த மொபைல் ஃபோனுடைய கேமராவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலையை 15,000 வச்சு பார்க்குறப்போ கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் மற்ற காம்படிஷனை வச்சு நம்ம பார்க்குறப்போ 20,000 25,000 அப்படின்னு நம்ம காம்படிஷனில் வச்சு நம்ம பார்க்குறப்போ இதோடைய கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா சோனியினுடைய 64 மெகா பிக்சல் சென்சர் சோனி IMX682 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த வஞ்சனையும் வைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேரில் மட்டும்தான் அந்த கொஞ்சம் டியூனிங் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 7300 அல்டிமேட். இந்த ப்ராசர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 8GB ரேமோட 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லாட்டி 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.4க்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. DRM பொறுத்த வரைக்கும் L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. தேவையான எல்லா சென்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி பேக்டு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் தரத்துக்கு நான் சொல்லலை, ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு இது ஒரு ஃபுல்லி பேக்டு ஹார்ட்வேராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு ஹை எண்ட் கேமு கூட போட்டு ஒரு லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் போட்டு நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே உங்களுக்கு கிடைக்கும். என்ன கொஞ்ச நேரத்தில் மொபைல் ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். காரணம் என்னென்னா 7.6mm திக்னஸ் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன் தான். ஸோ இந்த தின்னான மொபைல் ஃபோனில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஹீட்னால பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் நிறையா த்ராட்டலிங் அவங்க பண்ணுறாங்க. பட் த்ராட்டலிங் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கேமிங் ஸ்பெசிஃபிக் ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோன் வாங்குறது பெட்டர். இந்த மொபைல் ஃபோன் அன்றாட யூசேஜுக்கு நீங்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை போட்டு ஒரே நேரத்தில் ஒரு 4-5 அப்ளிகேஷன் ரன் பண்ணாலும் சரி, பேக்ரவுண்ட் ரன்னிங், மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே இந்த மொபைல் ஃபோன் ஈஸியாக தாக்கு பிடிக்கும், அருமையாக தாக்கு பிடிக்குது. இப்போது இந்த மொபைல் ஃபோனில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
முதல்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின்டு ஓஎஸ். இது வந்து ஆண்ட்ராய்டு 15 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின்டு ஓஎஸ். இன்ஃபினிக்ஸ் உடைய மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஓஎஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. விஷுவலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கட்டும், இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க இந்த தேவையில்லாத இந்த ப்ளோட் வேறு அவங்க ரிமூவ் பண்ணலை. நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் போயிருந்தே. எனக்கு இந்த ஓஎஸில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஏஐக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த கமாண்ட் படி அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் இயக்க வைக்கலாம். இல்லை ஒரு போலாக்ஸோடைய ஸ்மார்ட் டச் மூலமாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைமில் ஏஐ வச்சு அந்த காலுடைய லாங்குவேஜை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட் இதில் இருக்குது. சோஷியல் அசிஸ்டன்ட் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நிறைய ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் சம்மரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதில் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ரீரைட் பண்ணி ஸ்பெல்லிங்லாம் கரெக்ட் பண்ணி கிராமர்லாம் கரெக்ட் பண்ணி வேறு மாதிரி டோனில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கெட்ச் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்கார்டிங் இருக்குது, ஏஐ வால்பேப்பர் ஜென்ரேட்டர் இருக்குது, கட் அவுட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கிள் டு சர்ச், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி பேக்ட் மொபைல் ஃபோனாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அவங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லாவே ஒர்க் ஆகுது. யூஐயை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன ப்ளோட்வேர் இருக்குது, அதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இந்த யூஐ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு காம்படிட்டிவான ஒரு யூஐ அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் மற்ற விவோ, ஓப்போ மொபைல் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் கூடிய XOS வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ, காசு வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் என்ன சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு மனசை தோணுதான் சொல்ல முடியும். எனக்கு இந்த OS அகைன் நான் சொல்கிறேன் பிடிச்சிருக்க காரணம் என்னென்னா ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்குது. மீனிங்ஃபுல்லான ஃபங்க்ஷனாலிட்டி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. 5500 mAhக்கான பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 15 ரன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு 2 yearsக்கான மேஜர் அப்டேட்ஸ் ப்ளஸ் 3 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 15000 ரூபாய்க்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் 50s ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல அருமையான மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.